யாழ்ப்பாணத்துல ஒரு பெரிய பிச்சைக்காரர் ஒருத்தர் இருந்தார். அது என்ன பெரிய பிச்சைக்காரர்? பின்னாடி தெரியும். ரொம்ப நாளா யாழ்ப்பாணத்துல நல்லூர் வீதியிலே உட்கார்ந்து பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தார். ரொம்ப வருஷமா. எங்கேயும் போக மாட்டார். அங்க இருந்த இடத்துக்குள்ளேயே உட்கார்ந்திருப்பார். வர்றவங்க எட்டனா, ரூ. 1 ரூ. 5 போடுவாங்க. கடைசியில ஒரு நாள் அவர் இறந்து போயிட்டார். அவர் எப்போ வந்தார்? அவர் என்ன ஊருங்கிறது யாருக்கும் தெரியாது. எங்க புதைக்கிறது? அப்படின்னா, சரி, அவரு உட்கார்ந்த இடத்திலேயே ஒரு குப்பை மேடு மாரி இருந்துச்சு. அங்கேயே ஓரமா ஒரு குழிய வெட்டி, அவர அங்கேயே சமாதி பண்ணிப்புடலான்னு ஒரு திட்டம் போட்டாங்க. உட்கார்ந்த இடத்துல ஒரு 10 அடிக்கு குழி நோண்டுனா, டங்குன்னு சத்தம் வந்துதாம். என்னடான்னு பார்த்தா, உள்ள பொற்காசோட ஒரு குடம். அட பாவி! 50 வருஷமா தங்க புதையல் இருக்கிற இடத்துல உட்கார்ந்து எட்டனாக்கும் ரூவாக்கும் அலையறியே! உன் அடியும் 10 அடிக்கு கீழே இவ்வளோ பொக்கிஷம் இருக்கே! உன்னால அறிய முடியலன்னு. இத எடுத்திருந்தானா, இவன் பெரிய கோடீஸ்வரனா இருப்பானே! அது வந்து ஒரு நடந்த வரலாறு. இப்ப இந்த பிச்சைக்காரர் யாருன்னு சொன்னா, நம்ம தான். உங்க கீழ இருக்கிறது அத்தனையும் பொற்காசுன்னு தெரியாம, புதையல்ன்னு தெரியாம காலத்த வீடாக்கிட்டோம்.